ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த பாட்டு எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம அதாவது முகலாயர்கள் பற்றி ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்ட்டு. மொத்தம் முகலாயர்கள் 6 ஆட்சியர்கள், முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான அரசர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு 6 பேர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 2 பேர், அதாவது பாபர் அண்டு ஹுமாயூன் பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் அக்பர் அண்டு ஜஹாங்கீர் பற்றி பார்த்துருப்போம். இந்த தேர்ட் பார்ட்டில் ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப் இவங்களை பற்றி பார்த்தோன்னா நம்ம இந்த முகலாயர்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இது கொஸ்டின் முகலாயர்ஸில் அடிக்கடி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி சரி, பிஓலியும் சரி தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஷாஜஹான் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதே மாதிரி அவுரங்கசீப் எல்லாமே அந்த 6 ஆட்சிகள் பற்றியுமே எந்த கொஸ்டின் வேணுமாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம அந்த ஓல்டு வீடியோலாம் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி பாருங்கள். ஷாஜஹான் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1627லேருந்து 1657 வரைக்கும். ஓகேங்களா? இவருடைய பேர் என்னென்னா குர்ரம். இவருடைய பேர் என்னென்னா குர்ரம். இவர் 1592 லாகூரில் பிறந்திருப்பார். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முகலாயர்களுடைய பொற்காலம். இந்த ஷாஜஹானுடைய பீரியட் என்னென்னா முகலாயர்களுடைய ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா கட்டடக்கலையில் ரொம்பவே சிறப்பாக இவங்களுடைய பணி இருந்ததுனால. நெக்ஸ்ட் கட்டிடக்கலையோட இளவரசர். கட்டிடக்கலையின் இளவரசர் யார் அப்படின்னா ஷாஜஹான். பொறியாளர்களின் பேரரசன், பொறியாளர்களுக்கு பேரரசன் ஷாஜஹான். உலகின் அரசன் ஷாஜஹான். எல்லாமே ஷாஜஹான் தான். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது நான் குரூப் 1 லெவலுக்காக நான் எனக்கு புரிகிற மாதிரி எடுத்த நோட்ஸ் இது. இவரோட பையன் ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப். தக்கான் ஆளுநராக அவுரங்கசீப் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? சமகாலத்தவர்கள், ஷாஜஹானுக்கு சமகாலத்தவர்கள் யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு அரசர் 14ஆம் லூயி. ஓகேங்களா? அதாவது ஷாஜஹானும் இந்த ஃப்ரெஞ்சு அரசர் 14ஆம் லூயும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்கள். இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் மயிலாசனத்தை உருவாக்கி அதில் தான் அமர்வார். அப்போ மயிலாசனத்தை உருவாக்குனவர் யாருன்னா ஷாஜஹான். ஓகேங்களா? இது மேத்ஸில் கேட்பாங்க. பெர்னியர் யாருன்னா ஃப்ரெஞ்சு மருத்துவர். தாவர்னியர் ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி. மண்டெல்கோ இது ஜெர்மன் பயணி. பீட்டர் முண்டி இங்கிலாந்து வணிகர். மனுச்சி இத்தாலி எழுத்தாளர். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேத்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மனைவி மும்தாஜ். இவங்க 1631 மரணம் அடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? அப்போது இவர் அந்த மனைவி மும்தாஜோட ஞாபகமாக தாஜ்மஹாலை கட்டுவார். 15 வருஷம் வெள்ளை பளிங்கினால் ஆன அந்த பளிங்கு கற்களால் கட்டுவார். 1632லேருந்து 1647 வரைக்கும் இந்த கட்டட வேலை நடக்கும். இவங்க 31ல் டெத் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் 1632லேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தாஜ்மஹால் பில்டு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தாஜ்மஹாலில் கட்டுமானத்துக்காக 20,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தியிருப்பாங்க. இது என்ன மாதிரியான ஒரு கட்டடக்கலை அப்படின்னா, இந்தோ பாரசீக முஸ்லீம் இதெல்லாம் கலந்த ஒரு கட்டடக்கலையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கட்டடக்கலை நிபுணர் யார் அப்படின்னா, இந்த கட்டடத்தை வடிவமைச்ச நிபுணர் யாருன்னா உஸ்தாத் அகமது லஹோவரி. ஓகேங்களா? இவரை தான் சொல்லுவாங்க, இவருடைய கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்களாமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை இனிமேட்டு இவர் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருடைய கண்ணை தோண்டி எடுத்ததாக ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. அது அந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. இவர் ஒரு பாரசீக வம்சாவளியை சார்ந்தவர். இதை கேட்பாங்க. அந்த கட்டடக்கலை நிபுணரோட பேர் என்னென்னா உஸ்தாத் அகமது லஹோரி.
ஓகேங்களா. எப்போதுமே வந்து ஒரு அரசர் வந்து ஆட்சி புரிஞ்சு வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு இடையே வந்து வாரிசு போட்டி வந்து நடக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது நடந்திருக்கு. இவங்க மகன்களுக்கிடையே வந்து வாரிசு போட்டி. ஓகேங்களா. இவருடைய மூத்த பையன் வந்து தாராசிகோ. இவர் தான் வந்து பட்டத்து இளவரசர். இவருடைய இன்னொரு பையன் வந்து ஷிஜா. இவர் வந்து வங்காள ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க. அவுரங்கசீப் வந்து தக்கால ஆளுநர். முரத் பக்ஷ் வந்து குஜராத்தோடைய ஆளுநர். ஓகேங்களா. இவர் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநராக வந்து நியமிப்பாங்க. ஓகேங்களா. இவர் வந்து தாராசிகோ வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து ஒரு தத்துவ இளவரசர்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. உபநிடதங்களையும் வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்ப்பார். இவர் உபநிஷங்களை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா இந்த தாராசிகோ. இவர் வந்து ஷாஜகானோடைய மூத்த பையன். ஓகேங்களா. இப்போது அதிகார போட்டி. இந்த அதிகார போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றா அப்படின்னாக்கா அவுரங்கசீப் வந்து 1657 இந்த அதிகார போட்டியில் வந்து வெற்றி பெற்று இவர் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுவார். ஷாஜகான் வந்து 1666 வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஓகேங்களா. 1657லேருந்து 1966 வரைக்கும் சிறையில் வந்து 9 வருஷம் வந்து சிறையில் வந்து வீட்டு சிறையில் வச்சுருவார். யாருன்னா அவுரங்கசீப். ஓகேங்களா. இவர் சிறையில் வச்சுட்டு தான் இவர் வந்து அந்த அரியணையில் வந்து ஏறுவார். இந்த ஷாஜகானை பற்றி அவருடைய கடைசி காலம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதில் வந்து சிறை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து என்னென்னா நீங்கள் அந்த தாஜ்மஹால் கட்டினீங்கல்ல, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இறந்து போங்க அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் சொன்னதாக ஒரு கதை இருக்குது. இவர் வந்து கடைசி காலத்தில் பார்த்து பராமரித்தவங்க யார் அப்படின்னாக்க, இந்த ஷாஜகானோடைய பொண்ணு வந்து ஜஹானாரா அப்படின்றவங்க. இவங்க ஷாஜகானுடைய பொண்ணு. அவங்க தான் வந்து கடைசி காலத்தில் ஷாஜகானுக்கு வந்து உதவியாக இருந்தாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. முகலாயருடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கட்டடக்கலையோட இளவரசர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொறியாளருடைய பேரரசர். இது எல்லாமே யாருன்னா வந்து ஷாஜகான் தான். இவர் வந்து டெல்லியில் ஷாஜஹானாபாத் அப்படின்ற ஒரு அழகிய தலைநகரை வந்து உருவாக்குறாரு. டெல்லியில் வந்து செங்கோட்டை வந்து உருவாக்குறாரு. அந்த கோட்டையில் ரங்கமஹால், மோதி மஹால் அண்டு முத்து மஹால் இதெல்லாம் வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா. திவானியா அண்டு திவானிகாஷ் இந்த மாளிகையும் வந்து இவர் கட்டி முடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போது மோதி மஹால் செங்கோட்டை வந்து யார் வந்து நிறுவியவர் யார், கட்டியவர் யார், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதேமாரி வந்து ஜிம்மா மசூதி வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து ஜிம்மா மசூதி உலகின் பெரிய பள்ளிவாசல் வந்து ஒன்று இந்த ஜிம்மா மசூதி. இது மாதிரி வந்து நான் நோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்களுமே வந்து இந்த மாதிரி நோட்டில் வந்து காப்பி பண்ணி அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து தாஜ்மஹால் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். தாஜ்மஹாலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்டிங் பிரபு வந்து இடிக்க வந்து பிளான் பண்ணுவாராமா. பட் ஹர்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து நம்ம இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாராமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பாருங்கள், தாஜ்மஹால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யமுனை ஆற்றங்கரையில் மும்தாஜோட நினைவாக வந்து கட்டப்பட்டது. இந்த தலைமை சிற்பி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், உஸ்தாத் இஷா லவகோரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலை. ஓகேங்களா. இவர் வந்து ஒரு 1631 வந்து குழந்தை பேரில் வந்து இறந்து போயிடுவாங்க மும்தாஜ். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தான். பிற கட்டடக்கலை என்னென்னா முத்து மசூதி நம்ம பார்த்த மாதிரி, மோதி பள்ளி வாசல் இதில் தான் வந்து முத்து மசூதி ஆக்ராவில். நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீருடைய கல்லறை. மயிலாசனத்தை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். மயிலாசனம் வந்து 4 தாஜ்மஹால் வந்து செலவு. இது வந்து ஒரு ஷாபம், அதாவது வந்து மயிலாசனம்
மயிலாசனத்துக்கு வந்து 4 தாஜ்மஹால் அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு சாபம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரஞ்சித் சிங் உருவாக்கிய இந்த கோஹ்னூர் வைரம் இதைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த மயிலாசனத்தில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கோஹ்னூர் வைரத்தை வச்சு உலக மக்களுக்கு அந்த 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 காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள அந்த மக்களுக்கு வந்து 2.5 நாளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாமா, அந்த அளவுக்கு வந்து மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கு. ஓகேங்களா. இந்த கோஹ்னூர் வைரம் வந்து பஞ்சாபுக்கு போயிட்டு பஞ்சாப்லேருந்து EIC அதாவது வந்து இந்திய கிழக்கிந்திய கம்பெனி அங்கே போயிட்டு லாஸ்ட்டாக வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கிலாந்து மியூசியத்தில் தற்போது வந்து இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து 1739 தான் வந்து நாதிர் ஷா மயிலாசனத்தை வந்து கொள்ளடிப்பார். ஓகேங்களா. இது வந்து ஒரு சாபம். இது வந்து யார் வச்சுருக்குறாங்களோ அவங்க வந்து சாபம் நிறைந்தவர்கள் அந்த மாதிரி வந்து ஒரு கதை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் வாரிசுரிமை போர். இதில் வந்து பட்டத்து இளவரசர் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா. இவர் வந்து எங்கே அப்படின்னா தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே இவருடைய உடல் வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க ஷாஜஹானுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப் பற்றி பார்ப்போம். அவுரங்கசீப் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். 1658 1707 வரைக்கும் இவருடைய பீரியட். இவர் வந்து ஆலம்கீர் அப்படின்ற ஒரு நேமோட வராரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலகை வந்து வெல்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இவருடைய சமய கொள்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்ஆனை வந்து தவறாமல் வந்து தினந்தோறும் வந்து விற்று வந்து பணம் ஈட்டுவார். ஜெஸியா வரி வந்து மீண்டும் வந்து விதிப்பார். ஓகேங்களா. ஜெஸியா வரியை வந்து நீக்கியவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அக்பர் வந்து ஜெஸியா வரி நீக்குவார். இவர் வந்து மீண்டும் வந்து கொண்டு வருவார். 1679 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூரை வந்து கொள்வார். ஓகேங்களா. அங்கே வந்து ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணுவார்னா ஐந்தாவது சீக்கிய குரு வந்து அவர் வந்து கொண்டிருப்பார். இவர் வந்து 9ஆம் சீக்கிய குரு வந்து தேஜ் பகதூரை கொள்ளுவார். டெல்லியில் வந்து மதம் மாற்ற மக்களிடம் வந்து முயற்சி பண்ணுற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவர் வந்து கொண்டிருப்பார். இதுக்கு காரணம் நெக்ஸ்ட் வந்து தேஜ் பகதூருடைய மகன் அவருடைய பேர் வந்து கோவிந்த் சிங். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா கால்சா இராணுவ அமைப்பு வந்து உருவாக்குவார். அப்போ கால்சா இராணுவ அமைப்பை வந்து உருவாக்குனவர் இந்த கோவிந்த் சிங். ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவுரங்கசீப்பை லாஸ்ட் வரைக்குமே வந்து எதிர்ப்பார். ஏன் அப்படின்னா அவருடைய தந்தையை வந்து அவர் கொன்னதுனால. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அவுரங்கசீப் அண்டு மராத்தியர் இவங்களுக்கும் உண்டான எப்படி அந்த ஒரு பகை வந்து இருந்துச்சு அப்படின்னா மராத்திய தலைவர் சிவாஜி வந்து கொல்ல ஷெயிஸ்டகானை அனுப்புவார். ஓகேங்களா. நமக்கு வந்து அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு 12 மார்க் மட்டும்தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் மட்டுமே நீங்கள் எஃபோர்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை. முக்கியமானது மட்டும் வந்து நம்ம படிக்கணும். ஆனால் எதையுமே ஒமிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஒரு டைம் எல்லாத்தையுமே நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியாத கொஸ்டினை கூட நம்மளால் யோசனை பண்ணி எழுதிட முடியும். ஓகேங்களா. யார் அனுப்புகிறாருன்னா வந்து ஷெயிஸ்டகானை வந்து மராத்திய தலைவர் சிவாஜி வந்து கொல்றதுக்கு ஷெயிஸ்டகானை வந்து அனுப்புவார். இப்போ வந்து சண்டை நடக்க போகுது. இவருடைய படையெடுப்பு எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1658 1681 வரைக்கும் வட இந்தியா பண்டேலகர் சீக்கியர்கள் ஜாட்டுகள் சாத்னாமியர்கள் இது வந்து ஹரியானா பகுதி இதெல்லாம் வந்து இந்த கழகத்தெல்லாம் அடக்குவார். அஸ்ஸாமில் வந்து காமரூபா ஆகும் அரசு இவங்க வந்து முழுமையாக கட்டுப்பாட்டில் வந்து இல்லை. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவருடைய தக்கான கொள்கை நமக்கு முக்கியம். அதாவது 1681 தனது மகன் இன்னொரு அக்பர் 2வது அக்பர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கிளர்ச்சி பண்ணிகிட்ருப்பார். அதனால் அவர் வந்து தக்காணத்துக்கு போவார். ஓகேங்களா. 1682 தான் வந்து தக்காணத்துக்கு போவார். தக்காணத்துக்கு இப்படி போகும்போது அங்கே வந்து பீஜப்பூர் சிக்கந்தர் ஷாவை வந்து முறியடிப்பார். பின்னாடி வந்து கொல்கொண்டா குதுசாகி வந்து முறியடிப்பார். அதாவது JN சர்க்கார்
அவர் வந்து ஒரு வரலாற்று அறிஞர். அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, அவருடைய கொட்டேஷன் வந்து தக்கான குடற்புண் அவுரங்கசீப்பை அழித்தது அப்படின்னு சொல்லுவார். தக்கான குடற்புண் வந்து அவுரங்கசீப்பை அழித்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து சிவாஜிக்கும் இவருக்கும் நடந்த அந்த மோதல், அந்த சிவாஜியை வந்து எப்படியாவது நம்ம வந்து அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நிறைய படையெடுப்புலாம் வந்து பண்ணுவார். அவர் இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா, தப்பிச்சு அவர் வந்து போயிட்டுருப்பார். அந்த தக்கான குடற்புண் வந்து அவுரங்கசீப்பை அழித்ததுன்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த கடைசி வரைக்குமே வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய மோதல்லையே, அதாவது மராத்தியர்கள் சிவாஜி கூட அந்த மோதல்லையே அவருடைய இறுதி காலத்தை வந்து கழிச்சிட்ருப்பார். 1707 வந்து இறந்து போயிடுவார். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், அதாவது வந்து இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூரை வந்து தூக்கிட்டு கொலை பண்ணிடுவார். ஓகேங்களா? ஜிஸ்யா வரியை வந்து போடுவார். ராஜபுத்திரர் வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த ஜிஸ்யா வரி அப்படின்னா என்னன்னாக்கா, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கக்கூடிய அந்த வரி தான் வந்து ஜிஸ்யா வரி. அதனால் ராஜபுத்திரர்கள் வந்து இந்துக்கள், அவங்க வந்து எதிர்ப்பாங்க. ராணா ரத்தன் சிங். ஓகேங்களா? அப்போது இவர் வந்து அவுரங்கசீப்போடைய பையன் அக்பர் வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுவார். தக்கான கிளர்ச்சி தான் தக்கான கிளர்ச்சி. ஓகேங்களா? அகமது நகர் வெர்சஸ் அடில்ஷா கூட வந்து மோதல். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், அதில் இதன் விளைவாக கோல் கும்பாஸ் வந்து கிடச்சிருக்கும். கோல் கும்பாஸ் வந்து அடர் சாம்பல் நிற மசூதி. உலகின் 2வது பெரிய குவி மாடம் எது அப்படின்னா அந்த கோல் கும்பாஸ் தான். ஓகேங்களா? அப்போ உலகின் முதல் பெரிய அந்த இது எது அப்படின்னாக்கா, அதாவது உலகின் முதல் பெரிய அந்த கோவில் வந்து எது அப்படின்னாக்கா புனித பீட்டர் சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இது வந்து உலகின் 2வது பெரிய கோவில் மாடம் வந்து கோல் கும்பாஸ். 1681லேருந்து 1707 வரைக்கும் தென்னிந்தியாவிலேயே வந்து இருப்பார். இருந்துட்டு 1707 அகமது நகரில் வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், அதாவது அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் உண்டான அந்த மோதல். சிவாஜி வந்து ஒரு மராத்தியர். ஓகேங்களா? இவர் வந்து மலையெலி அப்படின்னு சொல்லி சொல்வார். ஏன்னா அவர் வந்து ஒரு கொரில்லா தாக்குதல் முறையை போய் மலையில் போய் ஒளிஞ்சு சண்டை போடுவார். அதனால் மலையெலி அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து அவரை வந்து அழைக்கிறாரு. இந்த சிவாஜி வந்து அடக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, செயிஸ்டகானை வந்து அனுப்புவார். செயிஸ்டகான் யாருன்னா தக்காணத்தோட தளபதி. ஓகேங்களா? இதில் வந்து சிவாஜி வந்து வின் பண்ணிடுவார். அவுரங்கசீப்பை தக்கான புற்றுநோய் வந்து வருத்தியது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஜேஎன் சர்க்கார் அவரோட வந்து ஒரு வரலாற்று ஆசிரியருடைய குறிப்பில் சொல்லியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிவாஜி வந்து வெற்றி அடைஞ்சிருவார். திரும்பி வந்து செயிஸ்டகான் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். திருப்பி வந்து இவர் யாரை அனுப்பிச்சிடுவார் அப்படின்னாக்கா, 1665 என்ன பண்ணுவாருன்னா, 1665 வந்து ராஜா வந்து ஜெய்சிங் வந்து அனுப்புவார். ஓகேங்களா? சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே வந்து புரந்தர் உடன்படிக்கை நடக்கும். புரந்தர் உடன்படிக்கை வருஷம் கேட்பாங்க. 1665. யாருக்கும் அப்படின்னாக்கா சிவாஜிக்கும் வெர்சஸ் ஜெய்சிங்குக்கும். ஓகேங்களா? சிவாஜியை வந்து கட்டுக்குள் வந்து கொண்டு வர, அதாவது வந்து புரந்தர் உடன்படிக்கை மூலயமா அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, ஜெய்சிங் வந்து ஒரு சமாதானம் பேசி வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க. என்ன அந்த உடன்படிக்கை அப்படின்னாக்கா, என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த 5000 படை வீரர்களுக்கு நான் வந்து 5000 படை வீரர்களை வந்து கொடுத்துட்றேன். அது வந்து என்னென்னா அந்த மன்சப்தாரி முறை வந்து திணிப்பாங்க. ஓகேங்களா? சாம்பாஜி யார் அப்படின்னா சிவாஜியோட பையன். சிவாஜியோட பையன் வந்து 5000 படை வீரர்களுக்கு தலைவராக்குவாங்க. மன்சப்தாரி முறை வந்து திணிப்பாங்க. திரும்பி வந்து சிவாஜி கோட்டைகள் வந்து அவுரங்கசீப் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜியோட கோட்டைகளை அவுரங்கசீப் வந்து கைவசப்படுத்துவார்.
இங்கே வந்து பாருங்கள் 1666 ஆக்ராவுக்கு வர சொல்லி வந்து சொல்லிட்டு போவார். என்னன்னா ஜெய்சிங் வந்து நீங்கள் ஆக்ராவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிடுவார். அதை நம்பி சிவாஜி வந்து அங்கே போவார். போகும்போது அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. வந்து கைது, அதாவது வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அங்கேருந்து வந்து சிவாஜி வந்து தப்பிச்சு போயிடுவார். 1674 வந்து ராய்கர் கோட்டையில் சத்திரபதியாக முடிசூட்டி கொண்டார். அதாவது இது வருஷம் வந்து கேட்பாங்க. 1674 சத்திரபதி ஆக ராய்கர் கோட்டை, இந்த ராய்கர் கோட்டை முக்கியம். ஓகேங்களா. ராய்கர் கோட்டையில் முடிசூட்டிக்குவார். திரும்பி 1680 வந்து சிவாஜி வந்து மரணம் அடைஞ்சிருவார். இதெல்லாம் நம்ம இந்த மராத்தாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இவருடைய பையன் தான் வந்து சாம்பாஜி. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 10வது சீக்கிய குரு, அவர் வந்து குரு கோபிந்த் சிங் கால்சா படைப்பிரிவு வந்து உருவாக்குவார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த 2வது அக்பருக்கு வந்து அவுரங்கசீப் பையனுக்கு இவர் வந்து இந்த கழகத்துக்கு, அந்த கிளர்ச்சிக்கு வந்து இவர் தான் வந்து தூண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொலை பண்ணிடுவாங்க. முகலாயரிடம் வலிமையான கடற்படை இல்லை. ஓகேங்களா. அவுரங்கசீப்போருக்கு பின்னாடி வர்றவங்கள்ட்ட வந்து திறமையும் வந்து வலிமையும் வந்து இல்லை. இந்த முகலாயர்களுடைய அந்த பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணம், அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்து வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணம் என்னென்னா, முகலாயர்கிட்ட வந்து வலிமையான கடற்படை இல்லை, அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வரவங்கள்ட்ட திறமையும் வலிமையும் இல்லை. ஓகேங்களா. பின்னாடி வந்து வரவங்கள பேரளவுக்கு மட்டும்தான் வந்து அரசராக இருந்தாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து அவுரங்கசீப். கடைசி முகலாய பேரரசர் யார் அப்படின்னாக்க, கடைசி முகலாய பேரரசர் யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா. இந்த 2ஆம் பகதூர் ஷா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1857 வந்து பெருங்கிளர்ச்சியின் போது மன்னராக அறிவிப்பாங்க. ஓகேங்களா. பகத்கான் என்பவரின் ஆதரவோடு தன்னை வந்து அந்த 1857 அந்த வேலூர் கோட்டையில் வந்து 2ஆம் பகதூர் தான் வந்து அதாவது மன்னராக வந்து எல்லாம் முடிசூடுவாங்க.